சுப்ரீம் கோர்ட்டோடைய நீதிபதிகளோட நிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா 2017-18ஆம் ஆண்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த இந்த நபர் ஆதார் கார்டு கேஸில் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு லாபத்தை கொடுத்தார். ஜஸ்டிஸ் லோயா அமித்ஷா நேரடியாக இன்வால்வ் ஆன அந்த வழக்கில் அமித்ஷாவிற்கு கிளீன் சிட் கொடுத்த நபர். ரஞ்சன் கோகோய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிட்வீன் 2018 and 19. ரஃபால் டீல் அரசாங்கத்திற்கு சாதகமாக, அயோத்தியா வர்டிக்ட் அரசாங்கத்திற்கு சாதகமாக. இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? ராஜ்யசபாவின் பிஜேபியின் எம்பி. ஷரத் ஏ போப்டே, ஜட்ஜ் in 2013, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா in 2021. ஃபார்ம் லா அரசாங்கத்திற்கு சாதகமாக, சபரிமலா ரிவ்யூ அரசாங்கத்திற்கு சாதகமாக. என்வி ரமணா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா in 2022. இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அரசாங்கத்திற்கு சாதகமாக. யூ லலித், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா in 2022. இவரும் இடபிள்யூஎஸ் கேஸில் ஒரு மிக முக்கியமான பங்கை விதித்திருந்தார்.